ஆபரேஷன் சிந்தூர் அடித்துக் கொள்ளும் சினிமாக்காரர்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கதை பஞ்சம் தலைவிரித்தாடியது. இது இப்போது குறைய ஆரம்பித்துள்ள சூழலில் மேலும் 2 பஞ்சங்கள் தமிழ் சினிமாவை தொற்றிக் கொண்டுள்ளது. ஒன்று பாட்டு பஞ்சம், இன்னொன்று தலைப்பு பஞ்சம். சமீபத்திய படங்களில் பழைய பாடல்கள், குறிப்பாக இளையராஜா இசையமைத்த பாடல்களை வைத்து வண்டியோட்டும் இயக்குநர்களும் இசையமைப்பாளர்களும் அதிகரித்து விட்டனர். இதற்கான பஞ்சாயத்தும் விவாதங்களும் தொடர்கதையாகிவிட்டது. இது இப்படி என்றால் தலைப்பு பஞ்சம் அதற்கு மேலாக இருக்கிறது. பல படங்களின் தலைப்புகள் பழைய படங்களின் தலைப்புகளாகவே வருகிறது. இந்நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியதுதான் தாமதம். அந்த பெயரை படத்திற்கு வைக்க சினிமாக்காரர்கள் மத்தியில் அடிதடி நடக்காத குறையாக பெரும் போட்டியே நிலவுகிறது. கோலிவுட்டில் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பெயரை பதிவு செய்ய முயற்சி செய்து வரும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் பெயரில் படம் இயக்கப் போவதாக இயக்குனர் உத்தம் மகேஸ்வரி அறிவித்ததோடு போஸ்டரும் வெளியிடப்பட்டது. அதில் சீருடை அணிந்த ராணுவ வீராங்கனை ஒருவர் ஒரு கையில் துப்பாக்கியும் மற்றொரு கையால் நெற்றியில் குங்குமம் பூசுவது போலவும் இருந்தது. இந்த போஸ்டரை தொடர்ந்து இயக்குனருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. அதைத் தொடர்ந்து இயக்குனர் உத்தம் மகேஸ்வரி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த பதிவில், புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லாமல் நமது வீரர்கள் மற்றும் தலைமையின் தைரியம், தியாகம், வலிமையால் நெகிழ்ந்து ஆபரேஷன் சிந்தூர் படத்தை இயக்க விரும்பினேன். இதை அறிவிப்பதன் மூலம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த விரும்பவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் பட அறிவிப்புக்கு உண்மையாகவே மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கதையோ டைட்டிலோ எதுவாக இருந்தாலும் சொந்தமா யோசிங்க பாஸ்.